வைபவ் சூரியவன்சி தான் நெக்ஸ்ட் இந்தியாவோட சூப்பர் ஸ்டாரு. ஃப்யூச்சர் வந்து இந்தியன் கிரிக்கெட்டில் வந்து பயங்கரமாக இருக்குங்க. வைபவ் சூரியவன்சி இந்த சீசன் ஐபிஎல்லில் வந்து 776 ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க. இந்த சீசனில் பயங்கரமாக விளாண்டாருங்க. எவ்வளோ ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு தெரியுமா? இந்த சீசனில் 72 சிக்ஸஸ் அடிச்சிருக்காருங்க. ப்ரீவியஸாக வந்து 59 தான் அடிச்சிருந்தாரு கிறிஸ் கெயில். அவரோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிட்டாருங்க. அதே மாதிரி பயங்கரமாக பேட்டிங் ஆனாருங்க வைபவ் சூரியவன்சி. அன்கேப்டு பிளேயரில் வந்து 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு தொடர்ந்து இந்த சீசனில். போன சீசன்லேயும் இந்த சீசன்லேயும். அதே மாதிரி சீசனுக்கு 2 செஞ்சுரி தொடர்ந்து 2 செஞ்சுரி அடித்தது வந்து போன சீசன்லேயும் இந்த சீசன்லேயும் தொடர்ந்து 2 செஞ்சுரி அடித்தது வந்து வைபவ் சூரியவன்சி தாங்க. அதே வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகெயின்ஸ்டாக 37 பாலில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி எகெயின்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் அந்த டீமுக்கு எதிராங்க. சும்மா பொழந்து எடுத்துட்டாருங்க எல்லா மேட்சுமே. இந்த சீசனில் வந்து சூப்பராக ஆடினார். லாஸ்ட் சீசன் எல்லாம் சொன்னாங்க அவர் வந்து சும்மா இது மாதிரி விளாண்டார், ஏதோ லக்கில் விளாண்டாருன்ட்டு. இந்த சீசன்லேயும் அவருக்கு வந்து அந்த கிரிட்டிசிசம் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் வந்து மும்பைக்கு எகெயின்ஸ்டாக சூப்பராக வின் பண்ணி கொடுத்தாரு. அடுத்தது வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகெயின்ஸ்டாக அந்த ஃபஸ்ட்டே 4 விக்கெட் ராஜஸ்தான் விட்டாலும் வைபவ் சூரியவன்சி நின்று அடித்து ஒரு 97 கொண்டு போனார். அதுவும் ஒரு சூப்பரான மேட்ச் இன்னிங்ஸ் ஆடினாருங்க. குஜராத்துக்கு டைட்டன்ஸ் எகெயின்ஸ்ட்டும் வந்து சூப்பராக மேட்ச் ஆடினார் வைபவ் சூரியவன்சி. அதனால் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சூப்பராக ஆடினாருங்க அந்த மேட்ச்சு. வைபவ் சூரியவன்சி வந்து இப்போ என்ன கொஸ்டின்னா, இங்கிலாந்து சீரீஸ்க்கு இருப்பாரா? இங்கிலாந்து 2020 சீரீஸ்க்கு வைபவ் சூரியவன்சி இருப்பாரா இல்லை மாட்டாரான்னு தான் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குங்க. வைபவ் சூரியவன்சி மேக்ஸிமம் வந்து இந்தியா 2020 சீரீஸ்க்கு இங்கிலாந்து சீரீஸ்க்கு கண்டிப்பாக இருக்கணும். அவர் வந்து இப்போ எல்லாருமே வந்து வேர்ல்டு கிரிக்கெட்லேயே வந்து அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். வேர்ல்டு கிரிக்கெட்டே வந்து அவரை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வைபவ் சூரியவன்சி வந்து எப்போ இந்தியன் டீமுக்கு விளையாடுவாருன்ட்டு. ஏன்னா அது மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சூப்பராக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு அவர் பெர்ஃபார்மன்ஸுங்க. இப்போ வைபவ் சூரியவன்சி இங்கிலாந்து சீரீஸ்க்கு கண்டிப்பாக இருக்கணும்ன்ட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சுனில் கவாஸ்கர் கூட சஜஷன் பண்ணியிருக்காரு அவர் வந்து இங்கிலாந்து பிளேனில் கண்டிப்பாக இருப்பாருன்ட்டு. பட் ஆனால் தெரியல, இந்தியன் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பார்க்க போகிறாங்கன்னு தெரில. அவர் வந்து ஷயத் முஷ்தாக் அலி 2020 ஆடணுமா இருப்பாங்களா, டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் ஆடினதுக்கப்புறம் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இந்தியன் மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வைபவ் சூரியவன்சி வந்து ஒரு செம பிளேயரு, பயங்கரமான பிளேயரு. அவரை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டு வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுவார். சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் கூட சச்சின் டெண்டுல்கர் கூட பேசியிருந்தார் வைபவ் சூரியவன்சியை பற்றி. அவரோட பேட் ஸ்விங் வந்து சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, நல்லா விளாண்டுட்டுருக்காருன்ட்டு. அதெல்லாம் பெரிய கிரெடிட்டு. அப்புறம் விராட் கோலி கூட ஃபைனல்ஸ் முடிஞ்சோடனே ஒரு பேட் வந்து கிஃப்ட் பண்ணார் வைபவ் சூரியவன்சிக்கு. அதுவும் செம்ம கிஃப்டாக இருந்திருக்கும் அவருக்கு. பெரிய பெரிய டாப் பிளேயர்ஸ்னால் அவரை பற்றி பேசும்போது அவருக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகும். வைபவ் சூரியவன்சி இதே நல்லா கண்டினியூ பண்ணி இன்னும் நல்லா விளாண்டு பயங்கரமாக வருவாருங்கிறது தான் என்னோட கணிப்பு. கண்டிப்பாக அவர் நல்லா விளாடுவார். இங்கிலாந்து சீரீஸ்க்கும் கண்டிப்பாக இருப்பாருன்னு தான் நான் நம்புகிறேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில மேனேஜ்மெண்ட்டை. கண்டிப்பாக ஆனால் அவர் வந்து இங்கிலாந்து சீரீஸ்க்கு அந்த ஃப்ளைட்டில் இருப்பாருங்க.